ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரங்கீஷ் எஃப்எக்ஸ் ட்ரேடர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தோம். அதாவது நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம காப்பி ட்ரேடிங் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த காப்பி ட்ரேடிங்னா என்ன, அண்ட் அந்த காப்பி ட்ரேடிங் நம்ம எப்படி பண்ணுறோம், அண்ட் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும், அண்ட் அதில் உள்ள ரிட்டர்ன்ஸ் நம்ம எந்த மாதிரி கொடுக்குறோம், ஏன் நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ அந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸாக ஒரு ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்க, ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காப்பி ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ காப்பி ட்ரேடிங்னா வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. பட் என்னால் ட்ரேடிங் பண்ண முடியலை, எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல, அண்ட் என்னால் அதை வந்துட்டு எவ்வளோ டீச் பண்ணாலும் என்னால் ஒரு எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஒரு ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு ப்ரோக்கரேஜ்லேருந்து அவங்க ஓப்பன் பண்ணது தான் இந்த காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த காப்பி ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் என்ன நீங்கள் பண்ணுவீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் காப்பி ட்ரேடிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரினா லேக்ஸ் கணக்கில் இருக்கிற அக்கௌண்ட்டை மட்டும் அவங்க வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்ஸ் கூட லிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு $100 உங்ககிட்ட உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் என்னோட அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ண போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்மளோட மேப்பில் காட்டிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் மார்க்கெட். ஸோ காப்பி ட்ரேடிங்கில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மென்டார். ஸோ மென்டாருங்கிறது நான். ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு சோஷியல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ சோஷியல் ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன். அது வந்துட்டு $500 to $1000 அக்கௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் என்னால் இது ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் சோஷியல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு கீழே உங்களோட அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவரேஜ் வந்துட்டு 1:200 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் லிவரேஜே 1:200 தான் பண்ண முடியும். ஆட்டோமேட்டட் ட்ரேட்ஸ் ஒர்க் ஆகும். அண்ட் இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் $100 போடுவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு $100 ₹8000 இந்தியன் ருப்பிக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு இந்த இன்வெஸ்டர் அக்கௌண்ட்டில் வந்துட்டு லிங்க் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ சோஷியல் ட்ரேடிங் அக்கௌண்ட் என்னோட அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் லிங்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்ஸில் ஓட ஆரம்பிக்கும். ஓகேவா? நீங்கள் உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோட பாஸ்வேர்டு எனக்கு கொடுக்க போகிறதில்ல, உங்கள் ஜிமெயில் எனக்கு கொடுக்க போகிறதில்ல, உங்களோட எந்த ஒரு கண்ட்ரோலுமே எனக்கு கிடைக்க போகிறதில்ல. ஓகேவா? ஸோ டெபாசிட் வித்ட்ரால் எல்லாமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. பட் நான் என்னோட அக்கௌண்ட்டில் எடுக்கிற அந்த ட்ரேடு உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா மெயின்லி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், எனக்கு ட்ரேடிங்லேருந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு ப்ராஃபிட் வரணும்னு ஆசை. பட் என்னால் அந்த ட்ரேடிங்கை பண்ண முடியலை. உங்களால் அதை பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அதுக்காக தான் இந்த காப்பி ட்ரேடிங். ஓகேவா? ஸோ என்னோட அக்கௌண்ட் $500 அக்கௌண்ட், கண்டிப்பாக என்னோட அக்கௌண்ட்டை வந்துட்டு நான் லாஸில் போக விட மாட்டேன். ஓகேவா? ஸோ என்னோட அக்கௌண்ட் கூடயே நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண போகிறீங்க. $100 கேபிட்டல் வச்சு அதை லிங்க் பண்ண போகிறீங்க. அது வந்துட்டு நான் எடுக்கிற ட்ரேடு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேடு வந்துட்டு உங்களோட அந்த அக்கௌண்ட்டில் ஓட ஆரம்பிக்க போகுது. அண்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் இதில் நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்டில் மட்டும்தான் ட்ரேட் எடுப்போம், வேறு எந்த கரன்சி பேர்ஸ்லையுமே நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. ஸோ கோல்டில் ட்ரேட் எடுக்கிறதுனால 100 pips பெர் டே. நம்ம சிக்னல் குரூப்லையும் சொல்லியிருந்தோம். அப்புறம் நம்மளோட லாஸ்ட்டாக April 10 பேட்ச் ஸ்பெஷல் பேட்ச் எல்லா பேட்ச்லையுமே நம்ம சொல்கிறது தான் 100 pips பெர் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நிறைய ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம இங்கே வந்துட்டு ஒரு ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆனாலும் இங்கே ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் எடுத்திருந்தோம், ஒரு நல்ல ட்ரேட் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதே போல் இந்த ஜோனில் வந்துட்டு இங்கே ஒரு லோ கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். பட் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறப்ப நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு போய் நம்ம சிக்னல் கொடுக்கறதுக்குள்ளாடி அது வந்துட்டு 1 or 2 கேண்டில்ஸ் மேலே போயிடுது. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஸ்கேல்பிங் பண்ணுறப்ப அந்த ட்ரேட்ஸ் வந்துட்டு அங்கே கரெக்டாக வர மாட்டேங்குது. பட் லிமிட் ட்ரேட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓவராலாக 100 pips வந்துட்டு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் எடுக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்கேல்பிங்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல போயிட்டு இங்கே ஒரு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் நான் இங்கே எடுக்கிறேன், என்னோட அக்கௌண்ட்டில் போயிட்டு எக்ஸ்என்எஸ் அக்கௌண்ட்டில் எடுக்கிறேன் அப்படின்னா அது உடனே உங்களோட அக்கௌண்ட்லேயும் ஓடும். நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்க வேண்டாம். நான் எடுத்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேட் அங்கே ஓட ஆரம்பிச்சிடும். நான் இங்கே க்ளோஸ் பண்ணணும், உங்களுக்கு அங்கே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன எடுத்திருந்தோம், காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் நம்ம வந்துட்டு 100 pips பெர் டே, அதாவது ஒரு பிப் அப்படிங்கிறது $1, 0.01 லாட் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 100 pips வந்துட்டு பெர் டே. ஸோ ஒரு பிப்ஸ் வந்துட்டு 1 லாட். ஸோ இந்த இடத்துல $10 பெர் டே, ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷனாக ஒரு $10 பெர் டேக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஓவராலாக வந்துட்டு 30 டேஸ்க்கும் இந்த ட்ரேடிங் இருக்காது. ஸோ அதில் வந்துட்டு சாட்டர்டே சண்டே மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் ஈவெண்ட்ஸ் டைம்லேயும் நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஓவராலாக நம்ம வந்துட்டு ஒரு டேக்கு வந்துட்டு $10 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த $10க்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட லாட் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம்.
ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம $100 கேபிட்டல் வச்சிருக்கோம். ஸோ அடுத்து அதில் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணி ஒரு $200 ஆக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா 0.02 லாட் சைஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ $20 per day. ஸோ ஒரு மந்த்னு வர்றப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து டபுளாக மாறுற மாதிரி அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு டாலரை விட்டுருங்க, 100 pips per day அப்படிங்கிறத நம்ம கேல்குலேஷன் கோல்டில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேவா. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காப்பி ட்ரேடிங்கில் வந்துட்டு நான் கமிஷன் எதுவுமே வைக்கல. ஓகேவா. ஸோ நிறைய பேர் காப்பி ட்ரேடிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30%, 40%, 20% கமிஷன் வச்சுருவாங்க. ஸோ உங்களோட ட்ரேடு நீங்கள் நான் உங்களோட அக்கௌண்ட்டில் ட்ரேடு எடுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டில் இருந்து அந்த ஷேர் வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி கமிஷன் ஷேர் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு டெபாசிட் அமௌண்ட்டாக கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு, அதாவது நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு டெபாசிட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எந்த ஒரு கமிஷனுமே இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டை வந்துட்டு இதில் லிங்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எடுக்கிற அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து சேர்கிற மாதிரி நான் எடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு $10 எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த $10 உங்களுக்கு அப்படியே கிடைக்கணும். ஓகேவா. ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30% நார்மலாக எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, கமிஷன் வச்சுருவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து $10 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு $7 தான் கிடைக்கும். $3 அவங்களுக்கு போயிடும் ஒரு டேக்கு. ஓகேவா. ஒரு அக்கௌண்ட்லேருந்து $3 போச்சு அப்படின்னா, ஒரு $10 அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா $30 அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி கமிஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு $10 per day நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த $10 உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். பட் நம்மளோட கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெபாசிட் அமௌண்ட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த காப்பி ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நான் கொடுக்குற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் வந்துட்டு 2 to 3 டேஸில் வந்துட்டு நம்ம இந்த காப்பி ட்ரேடிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு கம்மிங் மண்டே ஆன்வர்ட்ஸ் இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் காப்பி ட்ரேடிங். ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நான் எதுக்காக மேக்ஸிமம் மண்டே அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ மினிமம் வந்துட்டு இவ்வளோ பீப்புள்ஸ் அதில் ஜாயின் பண்ணால் தான் அது இன்வெஸ்டர்ஸ் அக்கௌண்ட்டாக மாறும். அது காப்பி ட்ரேடிங்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ தூரத்துக்கு குயிக்காக ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8870736503 8870736503. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு காப்பி ட்ரேடிங்க்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணணும், நீங்கள் டெபாசிட் பண்ணி ஜாயின் பண்ணி என்னையிலேருந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களால் ஒரு ட்ரேடிங்லேருந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியலை, எனக்கு வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் வேண்டும் அண்ட் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த காப்பி ட்ரேடிங் ஒரு பெஸ்ட் ட்ரேடிங்காக இருக்க போது உங்களுக்கு. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு April 10 பேட்சுக்கு வந்துட்டு நம்ம அந்த காப்பி ட்ரேடிங்கை ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் நம்ம April 10 பேட்ச் ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டைமில் இந்த காப்பி ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு டெபாசிட் அமௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு காப்பி ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். காப்பி ட்ரேடிங்கில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டை மட்டும் லிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களோட ப்ராஃபிட்ஸ் டெய்லி உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிட்டே இருக்கும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ.